பார்க்கிறோம். விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வெளியுறவுத்துறை செயலர். அவர் வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசியிருந்தாரு. பாகிஸ்தானுடைய இந்த பயங்கரவாத ஆதரவு என்ன, யார் யார் இருக்காங்க, கடந்த கால வரலாறு என்ன, இந்தியாவுடைய இந்த கோபத்துக்கு காரணம் என்ன, அதே மாதிரி இந்தியாவுடைய உரிமை ரைட் டு ரிட்டாலியேட் அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு. அதன் பிறகு நம்ம 2 பெண் அதிகாரிகள் கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா ரொம்ப அழகா தெளிவா எந்த இடத்த நம்ம குறி வச்சோம், எல்லையில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, எதற்காக அது குறி வைக்கப்பட்டது, அங்க இருக்கக்கூடிய தீவிர அமைப்புகள் யார் யாரு, எத்தனை தீவிரவாதிகள் அங்க இருந்தாங்க, பிளஸ் அதோடைய காணொலி காட்சிகள் எல்லாத்தையுமே ரொம்ப தெள்ள தெளிவா அற்புதமா ஒரு பிரீஃபிங்கை கொடுத்திருக்காங்க. உலக நாடுகள் இனி பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும், எந்த ஒரு உலக நாடும் இனி பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ராஜாங்க ரீதியா ராஜதந்திரமா இந்தியாவும் இந்தியாவுடைய அதிகாரிகளும் இது ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் மீது 9 இடங்கள்ல மட்டும் குறிப்பா ஏன் தாக்குதல் நடந்தது சார்? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இந்த 9 இடங்கள் தான் தீவிரவாதத்தோடைய ஆணிவேர். குறிப்பா பாவல்பூர்ல இருக்கக்கூடிய அந்த மதராசா, அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மசூதி, மர்காஸ் சுபான் அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜெய்ஷே முகமதோடைய தலைமையகம். 600 பேர் ஒரே நேரத்துல தீவிரவாத பயிற்சி எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய முகாம். கிட்டத்தட்ட 100 கோடி செலவுல கட்டப்பட்டிருக்கு. அதை நம்ம தாக்கி அளிச்சிருக்கோம். சியால்கோட் மற்றும் பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள், ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முசஃபராபாத், இது எல்லாமே இந்த கடந்த ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்கள்ல இந்தியாவில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு ஒரு ஆபரேஷனல் பேஸா இருந்தது. அதனாலதான் குறி வச்சு நம்ம இதை தாக்கியிருக்கோம். இணைப்பில் உங்க கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.